28/4/2026 செவ்வாய்க்கிழமை, சித்திரை 15ஆம் நாள். இன்னைக்கு சூரிய உதயம் டைமிங் காலை 5:58 மணிக்கு. மேஷ நாழிகை 2:20 மணிக்கு. இன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தா துவாதசி திதி. இன்னைக்கு துவாதசி திதி. நல்ல நேரம் டைமிங் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரை. மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9:30 முதல் 10:30 மணி வரை. பொதுவாக ராகு காலத்துலேயும் குளிகையிலையும் எந்த ஒரு புது விஷயம் தொடங்குறத பண்ண மாட்டாங்க. யமகண்டம் நேரத்தில் பயணத்தை மேற்கொள்கிறது, நல்ல காரியத்துக்கு போகிறது, அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இல்லையா? எல்லோரும் கண்டிப்பாக நீராகாரம் எடுத்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயுமே தேவை. மேஷம் வரவு, ரிஷபம் தாமதம், மிதுனம் செலவு, கடகம் ஆதரவு, சிம்மம் நேசம், கன்னி வெற்றி, துலாம் பிரீதி, விருச்சிகம் மேன்மை, தனுசு அமைதி, மகரம் புகழ், கும்பம் சிக்கல், மீனம் நலம். இன்றைக்கி எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா அவிட்டம் நட்சத்திரத்துக்கும் சதயம் நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம். ஸோ அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரங்க அனாவசியமாக வாய் விடுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அமைதியாக கடந்து போயிட்டால் எந்தவித பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டேங்கிங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரால் திருக்கல்யாணம். அது மட்டும் இல்லாமல் சுவாமி யானை வாகனத்தில், அம்பாள் புஷ்ப பல்லக்கில் பவானி. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்னொன்று என்னன்னு பார்த்தா ஊவேசா நினைவு நாள். ஊவே சாமிநாதர் இருக்கார் இல்லையா, நினைவு நாள் இன்னைக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தா வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். உலக தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் சுகாதார தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 6 முதல் 7:30 மணி வரை. இன்னைக்கு தாட் என்னன்னு பார்த்தா வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்காது. தினமும் விடாமுயற்சி செய்தால் அது நிச்சயம் உன்னிடம் சேரும். கண்டிப்பாக வெற்றி எப்படி சொல்கிறது, ஒரே நாள்லேயே நம்மளுக்கு கிடச்சிடாது. பார்த்தீங்களா, இவ்வளோ கோல்டு இருந்தோம் வீடியோ போடணுன்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவுமே இந்த தாட்டுக்கு ஒரு மீனிங்காக கூட இருக்கலாம். வெற்றி ஒரு நாளில் கிடைக்காது. தினமும் விடாமுயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணால் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா அட்வைஸ் கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.